ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் வேரியபிள் ஸ்கோப். ஸோ இது மற்ற லாங்குவேஜஸ் மாதிரியே தான். ஸோ என்னென்ன வேரியபிள்லாம் வந்து வெளியே ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் குளோபல் வேரியபிள்ஸ். ஸோ அதெல்லாம் எங்கே வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா பி, ஸோ ஹலோ வேர்ல்டு பின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஹலோ வேர்ல்டு ராமு அப்படின்னு வருது. வேறஸ் இப்போ நான் இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், வேர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் நியூ டேட். ஓகே, இதை நான் சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஹலோ வேர்ல்டு ஃப்ரம் ப்ளஸ் எக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் இங்கே லோக்கலாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால வேற ஒரு வெளியே ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை இன்னொரு ஃபங்க்ஷன்லேயோ கால் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ நிச்சயமாக அது கால் ஆகாது. பாருங்க, அவ்வளோதான். ஸோ ஹலோ எங்கே கால் பண்ணியிருக்கோம், ஹலோ. இங்கே பாருங்கள் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு எரர் வந்துருச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த லைனே ரன் ஆகலை. ஸோ இது வந்து எக்ஸுன்றது போட்டதுனால எனக்கு இனிஷியலாக ஐ எம் ஃப்ரம் ஹலோ டூன்னு இருக்கு இல்லைங்களா, அது ரன்னே ஆகலை. இப்போ பாருங்கள் ஐ எம் ஃப்ரம் ஹலோ டூ வருது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வேர் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணினோம் அப்படின்னம்னா ஸோ இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ப்ரைவேட் வேரியபிள். அதை வேறு எங்கேயும் ரெஃபர் பண்ண முடியாது. அதே சமயத்தில் குளோபல் வேரியபிளை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிற வேரியபிளை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம்.